ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வைகாசி விசாகத்துக்கு நம்ம முருகப்பெருமாளை நம்ம இப்படிலாம் வழிபடலாம், எத்தனை நாள் நம்ம விரதம்லாம் வைக்கலாம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் அவதரித்தது விசாக மாதம் விசாக நட்சத்திர அன்னைக்கு தான். இந்த வருஷம் 2025 ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதத்துல வைகாசி நட்சத்திரோட பிறந்தவர் நம்ம முருகப்பெருமாள். இந்த விசாகத்துக்கு நம்ம முருகருக்கு நம்ம விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த குறைகளா இருந்தாலும் சரி, அதை வேண்டுதலா நம்ம வச்சு நம்ம விரதம் கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா அதை நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. முருகருக்கு இந்த 21 நாள் நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னா, எப்படி நம்ம கந்த சஷ்டிக்கு நம்ம விரதம் இருக்கோமோ அதே மாதிரிதான் இருக்கணும். சில பேர் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க முருகருக்கு, சில பேர் மனதாரவே விரதம் இருப்பாங்க அப்படியே. ஆனா நம்ம வீட்டுல இந்த விரதம் நாட்கள்ல அசைவம் சமைக்காம இருந்தோம்னா ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க விரதம் இருக்கீங்க, உங்க வீட்டுல விரதமா இல்ல, அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்காதீங்க. ஏன்னா விரதமா இருக்கிறவங்க யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. தாராளமா அவங்க சாப்பிடலாம், அவங்கள நீங்க தடுக்காதீங்க. அப்படியே அவங்களுக்கு மனசு இருந்து நீங்க விரதமா இருக்கீங்க, அவங்க சாப்பிடலாம இருக்கணும்னு நினைச்சா ரொம்பவே நல்லது. முருகருக்குன்னு சொல்லி நீங்க விரதம் இருந்துட்டா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. விரதமா இரு, நீ அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம்னு இருக்கு. அந்த டைம் வந்தாதான் கண்டிப்பா யாருக்கு என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், கடவுளை கும்பிடாம இருக்கிறவங்க கூட அந்த டைம் வந்துட்டா கண்டிப்பா கும்பிடுவாங்க நம்பிக்கை. அதனால யாரையும் எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கடவுள் விஷயத்துல. இப்ப நம்ம 21 நாள் நம்ம முருகருக்கு விரதம் எப்படி கடைபிடிக்கிறதுனா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசப்படியெல்லாம் நம்ம கிளீனிங் பண்ணி வீட்டு வாசப்படியில 2 விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டு முருகர் படமா இருந்தா வாசனையான பூவால அலங்காரம் பண்ணி அவங்களுக்கான பூஜைகள் பண்ணுங்க. விக்கிரமா இருந்தா அபிஷேகம் பண்ண நினைக்கிறீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுங்க, ரொம்பவே சிறப்பானது. முருகருக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப உகந்ததுன்னு ஒரே அபிஷேகம் நம்ம செய்யணும்னா பால் அபிஷேகமா செய்யுங்க, ரொம்பவே நல்லது. வீட்டுல பூஜைகள்லாம் நம்ம பண்ணிட்டு காலையில இல்லைன்னா மாலையில ஏதோ ஒரு வேலையில நம்ம முருகரை போய் நம்ம பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன கோயில்ல நம்ம முருகர் இருக்காருன்னா அவரை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கான கொஞ்சம் பூ வாங்கிட்டு போங்க. ஒரு அரைமலை பூவாது. முருகரை பார்க்க போறீங்கன்னா எப்பவுமே வெறுக்கையோட போகாதீங்க. கொஞ்சமா பூ இல்ல அவங்களுக்கான விளக்கு இல்ல அவங்களுக்கான ஒரு பழம் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவரு நம்ம ஒரு குழந்தையா பார்த்தோம்னா குழந்தை, அப்பாவா பார்த்தா அப்பா, ஒரு அண்ணா தம்பியா நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி. அதனால நம்ம வீட்டுல நம்ம பசங்களை இல்ல நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்க்க போனா வெறுக்கையில போவோமா? போக மாட்டோம்ல. அதனால அவங்களுக்கான கொஞ்சமா உங்களால என்ன முடியுமோ வீட்லயே நீங்க ஏதாவது சமைச்சு கூட நீங்க எடுத்துட்டு போங்க, அவங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே சந்தோஷம் படுவாங்க. ஏன்னா முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அது பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா ஒருவேளை முருகரை போய் கோயில்ல நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்படி முடியலன்னா பரவாயில்ல, உங்க வீட்டுல நீங்க அவரை நினைச்சு பூஜைகள் பண்ணுங்க. காலையும் மாலையும் அவருக்கான ஒரு விளக்கு, நெய் விளக்கு நம்ம ஏத்தனோம்னா ரொம்ப நல்லது. நெய் விளக்கு ஏத்த முடியலன்னா நீங்க நல்லெண்ணெய் விளக்கு நீங்க ஏத்திக்கலாம். அப்படி நீங்க 21 நாள், 11 நாள், 9 நாள், 6 நாள், கடைசி ஒரு நாள் கூட நீங்க விரதமா இருந்தோம்னா அந்த 48 நாட்களோட பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். முருகருக்கு இந்த விரதம் நம்ம எத்தனை நாள் நம்ம வைக்கணுமோ அது நம்மளோட இஷ்டம். முருகருக்கு இந்த விரதம் நம்ம எப்படி வைக்கலாம், எப்படி நம்ம சாப்பிடலாம்னா, முருகருக்கு காலையில நம்ம நெய்வேத்தியமா படிக்கிறோம் பாலும் பழமும் சொல்லி அவருக்கு படிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நாம சாப்பிட்டு விரதமா இருக்கலாம். இல்லைன்னா காலையில இருந்து எடுத்து ஈவினிங் வரைக்கும் விரதமா இருந்து ஈவினிங்கா முருகருக்கு விளக்கு ஏத்திட்டு அவருக்கு நைவேத்தியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம விரதமா இருக்கலாம். மத்தியானம் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டு விரதமா இருக்கலாம். காலையில சாப்பிடலாம, நைட்டு டிஃபன் சாப்பிடலாம, மத்தியானம் மட்டும் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டு விரதமா இருக்கலாம். இல்ல நீங்க பாலும் பழம் மட்டும் நீங்க சாப்பிட்டு விரதமா இருக்கணும்னா நீங்க இருந்துக்கலாம்.
ஆனா இது எல்லாமே முருகருக்கு எப்படி நீங்க உங்க பாசம் உங்க அன்பு காட்ட முடியுமோ நீங்க காட்டிக்கலாம் விரதமா இருந்து. ஆனா உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க டேப்லெட்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க விரதமா இருக்காம அசைவ வீட்டுல சமைக்காம சுத்தபத்தமா இருந்து நீங்க விரதமா இருக்கலாம். முருகர் இது சொல்லல நீங்க பசியோட இருந்தாதான் நான் உங்களுக்கு வரம் கொடுப்பேன்னு சொல்லி. விரதம் இருக்கிறது எல்லாமே நமக்காக நம்ம இருக்கிறோம். முருகர் இது சொல்லல நீங்க உங்களை வருத்திக்கிட்டாதான் நான் உங்களுக்கு வரம் கொடுப்பேன்னு சொல்லி. மனதார நீங்க விரதம் இல்லாமே காலையும் மாலையும் அவங்களுக்காக தனியா ஒரு விளக்கு ஏத்தி உங்க வேண்டுதல் வைங்க. நிஜமாவே முருகர் உங்க கூட இருப்பாரு. அவரை நம்பினவங்க என்னைக்குமே கையை விடப்பட மாட்டாரு. அதனால நீங்க அவங்கள நம்புங்க. நீங்க விரதம் வச்சாலும் சரி வைக்கனாலும் சரி நீ இருக்கப்பா எனக்கு போதும்னு இருங்க. கண்டிப்பா அவரு உங்க கூட இருப்பாரு. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். முருகருக்கு 21 நாள் விரதம் வைக்க நினைக்கிறவங்க மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைல இருந்து நீங்க விரதம் வைக்கலாம். 21 நாள் கணக்கு வரும். அதே மாதிரி 11 நாள் நீங்க விரதம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மே 30ஆம் தேதியில இருந்து நீங்க விரதம் வச்சீங்கன்னா அது 11 நாள் கணக்கு வரும். அதே மாதிரி 9 நாள் கணக்கு வச்சு விரதம் வைக்கிறவங்க ஜூன் 1ஆம் தேதியில இருந்து நீங்க விரதம் வச்சீங்கன்னா 9 நாள் கணக்கு வரும். அதே மாதிரி 6 நாள் நீங்க விரதம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து நீங்க விரதம் வச்சீங்கன்னா 6 நாள் கணக்கு வரும். உங்க நாள்ல இந்த நாட்கள்ல எந்த நாளும் விரதம் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல. வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி ஒரு நாள் நீங்க விரதம் இருந்தாலும் அந்த 48 நாட்களோட பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இந்த விரதம் நாட்கள்ல நமக்கு அந்த 5 days வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி சில சிஸ்டருக்கு நிறைய டவுட் இருக்கு. நீங்க விரதமா இருங்க, பூஜை பண்ணாதீங்க, கோயிலுக்கு போக முடியாது, வருத்தப்படாதீங்க. ஆனா மனதார நீங்க விரதம் வையுங்க. கண்டிப்பா நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நீங்க விரதமா இருக்கீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். விரதத்தை விடாதீங்க. நம்ம பூஜை தான் பண்ணக்கூடாது. ஆனா முருகர் எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், கந்த சஷ்டி, வேல்மாறன் எதுவுமே தெரியலன்னா ஓம் சரவணா பவான்னு சொல்லி நீங்க மனதார சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா முருகர் உங்க கூட இருப்பாரு. உங்க வேண்டுதலையும் நிறைவேற்றுவாரு. இது எல்லாமே இயற்கை. நாம படிச்சதுல இது கடவுளை படிச்சது எல்லாத்துமே ஒரு நல்லதுக்காகவே இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த 21 டேஸ்ல நடுவுல அந்த 5 days வந்தா நீங்க விரதம் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. பூஜை மட்டும்தான் பண்ணக்கூடாது. நீங்க அந்த 5 days முடிஞ்சோடனே நீங்க பூஜையும் நீங்க பண்ணலாம், விரதம் எப்போ போல கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி இந்த விரதத்தோட கடைசி நாட்கள்ல நீங்க அந்த 5 daysல இருக்கீங்கன்னா அந்த 5 days முடிஞ்ச அப்புறம் நீங்க முருகரை போய் கோயில்ல பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். எது நடந்தாலும் கடவுளோட செயல் தான். வருத்தமே படாதீங்க. நமக்குன்னு இருக்கிறத முருகர் கண்டிப்பா நமக்கு தான் கொடுப்பாருக்கு. நமக்கு இல்லாதது கூட நம்ம வேண்டுதல் வச்சு மனதார நம்ம நியாயமான ஒரு வேண்டுதலா இருந்தா அதையும் அவர் நிறைவேற்றி வைப்பாரு. எல்லாமே கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எப்பவுமே நான் சொல்றது எனக்கு தெரிய வரும். அப்பதான் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே சொல்றதுதான் முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாரு கூடயும் இருக்கும்.